இதை நாங்கள் சுற்றுவட்ட பயிற்சி என்று சொல்கிறது. என்னைக்கு பின்னால் வரும் இல்லையா? சுற்றுவட்ட பயிற்சி என்று சொல்கிறது. ஒரு தரம் இடக்கை பக்கம் மலக்கை பக்கம் வீசுவோம், திருப்பி சிலம்பத்தை மாறி இடக்கை பக்கம் வீசுவோம். இதுக்காகத்தான் இந்த பயிற்சியை நாங்கள் செய்கிறது. அப்போ இப்போ சிலம்பம் நிலையில் நிற்கிறோம். சிலம்பங்கள் எல்லாம் எல்லாரோட கையிலையும் வலை கையில் இருக்கிறது. அப்போ இந்த முறை வீச்சை கொண்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். திருப்பி முறை வீச்சு போடுங்க. 1 2 3 4 சிலம்பங்கள் இப்படி வரக்குள்ள சிலம்பங்கத்தை இப்படி சும்மா இப்படி மாறக்கூடாது. அதுக்கு ஒரு முறைமை இருக்கிறது. சிலம்பங்களை அழகாக அறிஞ்சு இந்த மாதிரி பிடிக்கணும். பிடிச்சி அடுத்த பக்கம் 1 2 3 4 திருப்பி சிலம்ப நிலைக்கு வந்திருக்கிறது. அடிமானம் மாறுறேன், சிலம்பம் மாறுறேன், இந்த மாதிரி மாறும். திருப்பி 1 2 3 4 மற்ற கைக்கு மாறுறேன். 1 2 3 4 மற்ற கைக்கு மாறுறேன். 1 2 3 4 மாறுறேன். 1 2 3 4 சிலம்பங்களை வடியாக அறிஞ்சு பிடிக்கணும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 பழையபடி நாங்கள் நின்ற நிலை இடத்துக்கு சுற்றுவட்ட பயிற்சி ஒன்று செய்து வந்திருக்கோம். இந்த சுற்றுவட்ட பயிற்சி இதில் முக்கியம் என்னண்டா, சிலம்பங்கள் இப்போ ஓரமாகவே பறையெடுத்துக்கூடிய ஒரு பயிற்சி. இடக்கைக்கு மாறுறோம், விலக்கைக்கு மாறுறோம். அடுத்தது நாங்கள் சிலம்பங்களை கைக்கு அழகாக இந்த கலாச்சார முறைமைப்படி இந்த முறைமைப்படியாக நாங்கள் சிலம்பங்களை மாறுவோம். விளையாடும் பொழுதுதான் என்ன செய்யும் பொழுதுதான் சிலம்பங்கள் எப்படி மாறும். அதை தவிர்த்து சிலம்பங்கள் எப்படி சரியா அதை தவிர்த்து சிலம்பங்கள் எப்படி இருக்கக்குள்ள சும்மா இந்த கையெடுத்து இங்கேயே மாற மாட்டோம். இது இந்த கலாச்சார முறைமைக்குரிய அமைப்பில்லை. அதால் நாங்கள் இந்த சுற்றுவட்ட பயிற்சி நாங்கள் நிரம்ப செய்வோம்.